Hello, this is Prakash from Kasan. E model 2024 கான ஃபேஸ் லிஃப்ட் மாடல் கரெக்டாக தான் இப்போ நம்ம கடைக்கு வந்திருக்கு. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் அலாய் கம்ப்ளீட்டாக வந்து SXO ஆப்ஷனலில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்களோ அது அத்தனையுமே இந்த வண்டியில் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம் எக்ஸப்ட் அலாய். ஸோ வாங்க ஒன்று ஒன்றா போயிடலாம். பேசிக்காக பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் இன்ஃபோர்டைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா SXO ஃபினிஷ்டாக வரக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் இன்ஃபோர்டைன்மெண்ட் 12.33 இன்ச்சஸ்க்கான ஒரு ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே தான் இல்லை மாட்டிருக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே அப்படின்னும் போது இதில் நம்ம இன்ஃபியூஸ் பண்ணிருக்கக்கூடிய பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோக்கோட கிரெட்டா 2024 ஃபேஸ் லிஃப்ட்டுக்கான ஸ்பெஷல் மாடலில் இந்த வண்டியில் வந்து மாட்டிருக்கும் வித் 360 பண்ணியிருக்கோம். இந்த யூனிட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் வித் 4GB RAM and then 64GB ரோமோட வரக்கூடிய ஒரு யூனிட்டும் கூட. அண்ட் தென் இதோட அட்வான்டேஜஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேசிவ் சைஸ் 12.33 இன்ச்சஸ்க்கான ஒரு டிஸ்பிளேவும் கூட. ஸோ இது கிரெட்டா ஸ்பெசிஃபிக் அப்படின்னு நம்ம போகும்போது நம்ம வந்து இப்போ ஒரு SXO போகணும் அப்படின்னா கம்ப்ளீட் இந்த டில் இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டடாக வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே சேம் ஃபிட்மெண்ட் தான் இதுவும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது கிளஸ்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா டில் அந்த யூனிட் மட்டும் இருக்கும் ஒரு கனெக்டடாக ஒரு எண்ட் வரைக்கும் ஒரு கனெக்டடாக கொண்டு போகக்கூடிய ஒரு யூனிட்டாகவும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இதுதான் இந்த யூனிட்டோட ஹோம் பேஜ்னுமே சொல்லலாம். கூகுள் குரோம், பிளே ஸ்டோர், யூடியூப் இந்த மாதிரியான ப்ரீலோடட் ஆப்ஸுமே இருக்கு. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து நம்ம 360 எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபார் த ரைட் வியூ, இது லெஃப்ட் வியூ அண்ட் தென் இது ரியர் வியூ. இன்ஸ்டாலேஷன் ஆன் ப்ராசஸில் இருக்குது. ஸோ கேலிப்ரேஷன் பண்ணி இதுவுமே ஒரு ஃபைன் அவுட் போட்டால் இந்த வீடியோவில் நம்ம வந்து அட்டாச்சும் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பாருங்கள். இந்த வண்டியில் வந்து ஸ்பீக்கர்ஸ் எதுவும் வராது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபினிட்டியோட ரெஃபரன்ஸ் சீரிஸ்க்கான ஃப்ரண்ட் காம்பனன்ட் அண்ட் தென் ரியர் கோஆக்சல். ஸோ இந்த காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்பீக்கர்ஸுமே அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இதை பவர் பண்ணி பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஃபினிட்டியோட ஆல்ஃபா 4 சேனல் ஆம்புமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்பீக்கரை ட்ரைவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பவர் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஆம்புமே வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஆடியோ சிஸ்டம் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் யூனிட் அண்ட் தென் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து ஒரு பவர் பூஸ்டப்புக்காக என்ஹான்ஸ்மே வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் அண்ட் தென் ஓப்பன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸுமே வந்து இதில் ஆகும். அண்ட் தென் உள்ளே வரக்கூடிய பேனல்ஸுமே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுவுமே வந்து நம்ம கட் பண்ணி எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணாமல் இந்த கம்ப்ளீட் இந்த ஃப்ரேமே வந்து நம்ம ரீப்ளேஸ்மே வந்து பண்ணியிருக்கோம். மிரோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கேயே ஆகும். ஸோ இது ரைட்டு லெஃப்ட்டு அப்பர் ஃபார்வர்டு ஸோ இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்ஸுமே இங்கே வந்துடும். அண்ட் தென் மிரர் க்ளோஸ் பண்ணிக்கக்கூடிய ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னர் இந்த சைட்லேயே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஃபார் த லெஃப்ட் மிரருக்கான இன்னர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் தென் ரைட் சைடுக்கான இன்னர் அட்ஜஸ்ட்மெண்ட் அத்தனையுமே எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் தான் வந்து நீங்கள் வித்தின் இந்த ஒரு பர்டிகுலர் இந்த சுவிச்சஸ்லேயும் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். பில்லர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணல. ஸோ இந்த ஒரு கப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இன்ஃபினிட்டியோட ரெஃபரன்ஸோட டியூட்டரை வந்து நம்ம இங்கேயுமே வந்து பிளேஸ் ஓவர் பண்ணிட்டோம். ஸோ ஓரளவுக்கு அதை பார்க்க ஓரளவுக்கு ஒரிஜினல் ஃபீல் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணோம். அப்படியே நம்ம ஸ்டாப் ஆஃப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம ஒரு பேஸ் வேரியன்ட்ன்றதுனால இதில் வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோலும் வராது அண்ட் தென் க்ரூஸ் கண்ட்ரோலும் வராது. ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ க்ரூஸை பொறுத்த வரைக்கும் இது எனேபிள் பண்ணியாச்சு. நீங்கள் கிளஸ்டரில் பார்க்கலாம். ஸோ க்ரூஸ் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த க்ரூஸ்க்கான நோட்டிஃபை வரும். ஸோ அது வந்து ஒரு கரண்ட் ஸ்பீடில் இருக்கும்போது தான் அப் டு ஒரு 40 km ஸ்பீடுக்கு மேலே வந்து நம்ம க்ரூஸ் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கிளஸ்டருக்கான கனெக்டட்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவும் நம்ம எனேபிள் பண்ணியாச்சு. இது ஒரு பேசிக் வேரியன்ட்னால இந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே இதில் வராது. பட் கிரெட்டா 2024 பொறுத்த வரைக்கும் அத்தனையுமே வந்து நம்ம ஃபேக்டரி ஃபிட்டில் வந்து எப்படி SXO வருதோ அதே சேம் பிளக் அண்ட் பிளே கான்செப்ட்ல தான் இந்த வண்டிக்கு இந்த பர்டிகுலர் க்ரூஸ் கண்ட்ரோலுமே வந்து நம்ம பாருமே வந்து பண்ணியிருக்கோம். ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த வண்டியில் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கியர் அப்படின்ற ஒரு ஃபேம் பிராண்டுக்கான ஒரு சீட் கவர்ஸ் தான் வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். கிரெட்டா 2024 பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் OE மதர் பேட்டர்ன் டைலியே கம்ப்ளீட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபரேஷன் தெரியும். ஸோ இது வந்து யூஷுவல் ப்ரொஃபரேஷனாக இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து மிஷின் பர்ஃபரேஷன் அதாவது வந்து உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்கல் பர்ஃபரேஷனாக வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம இந்த ப்ரொஃபரேஷன் டிசைனுமே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் பாட்டம்ல வந்து காமன் இட்ஸ் ரெகுலராக வரக்கூடிய அந்த ப்ரொஃபரேஷன் ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சீட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி ஃபிட்டில் வரக்கூடிய இப்போ ஸ்கார்பியோ கேரன்ஸ் ஐக்ராஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் இன்டீரியர் காம்போவாகவே இந்த சீட் கவர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ், டோர் பேட்ஸ், டாஸ்ட்ரம்ஸ், OEM ஸ்டீரிங் ராப் இது அத்தனையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சிங்கிள் பேக்கேஜாக வந்து மொத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜாகவே பண்ணி கொடுக்குற ஒரு ஆப்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் பிராண்டில் வந்து பண்ணியும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம ஏசி வெண்ட் வைக்கிற ப்ரொவிஷன் வேணும்னா கூட இந்த பர்டிகுலர் டாப் கியர் பிராண்டில் அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள். ஸோ இதில் நம்ம அது பண்ண கிடையாது. பட் வேணும்னா நம்ம இதுவுமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஃபேனு, இங்கே ஒரு ஃபேனு, இங்கே ஒரு ஃபேனு, இங்கே மொத்தம் இதில் வந்து செட் ஆஃப் 5 பீஸ்க்கான ஏசி வெண்ட்டுக்கும் வந்து சீட் வென்டிலேட்டருமே வந்து நம்ம இதில் வந்து பிளேஸ் ஓவருமே பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து இதில் உண்டு. ஸோ சேம் இன்டீரியர் தீம்க்கு ஏற்ற மாதிரியே டி கிரே ஓ கிரேன்ற காம்பினேஷனில் ஸ்டிச்சஸ் வந்து ஆரஞ்சில் வந்து இதுக்கு வந்து ரேப் ஓவர் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக வந்து ஒரு OEM ஃபிட்மெண்ட்கான ஒரு ஸ்டீரிங் ரேப் தான் இந்த வண்டியிலையும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம்.
பண்ணிருக்கக்கூடிய ஆம்பியன் லைட். ஆப்வியஸா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ளோபாங்கோட M10 அப்படின்ற ஒரு சீரிஸ்க்கான 6 பீஸ்க்கான ஆம்பியன் லைட் வந்து இதுல வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா RGB ஆக்சஸ். ஸோ ஆப் கண்ட்ரோல்லே நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கலர் சேஞ்ச் ஓவர் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வயா நீங்க வந்து உங்க மொபைல் ஆப் மூலியமாவே நீங்க இதை வந்து கலர் சேஞ்ச் ஓவர் பண்றதும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்க ஆன் ஆஃப் பண்றதும் நீங்க வித் வயா ஆப்லேயே அத்தனையுமே வந்து அக்சஸ் பண்ணிக்கக்கூடிய ஃபெசிலிட்டியுமே இதுல வந்து உண்டு. இந்த வண்டியில நம்ம வந்து ஒரு OEM பார்ட்டுமே அப்டேட் பண்ணிருக்கோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வரக்கூடிய கனெக்டிங் DRL. இது உண்டாய்க்கான ஜென்யூன் பார்ட் வந்து இதுல வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிருக்கோம். டிஃபால்ட்டா ஒரு வேரியன்ட்ன்றதுனால இதுல வந்து இந்த டம்மி வந்து இப்படி இந்த குரோம் லைன் வச்சு தான் வரும். ஸோ அதை நம்ம ஸ்வாப் ஓவர் பண்ணிட்டு ஒரிஜினல் இண்டாய்க்கான ஜென்யூன் பார்ட்டுக்கான ஃப்ரண்ட் DRL வந்து இந்த வண்டியில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கும். சீம்லெஸ் மோரார்லெஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் உங்களுக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் DRHோட ஒரு கனெக்டடாக கொண்டு போகிறதுனால உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரண்ட் கேபின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு SXO உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுமோ அதே மாதிரியான ஃப்ரண்ட் ஹேண்ட் வந்து நீங்கள் இதுலையுமே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் லிஃப்ட் லுக்கில் நல்லா ரொம்ப அப்டேட்டடாகவும் இருக்கும். ஸோ அதுக்கான ஃப்ரண்ட் DRLமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட் ப்ரொஜெக்டர் அண்ட் தென் ஒரு ரெஃப்ளெக்டர். ஸோ இது வந்து லோ பீம், இது வந்து ஹை பீம். ஸோ இது ரெண்டுத்துலையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மோக்கோட 200 வாட்டுக்கான LED வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் த ப்ரொஜெக்ட்டுக்கும் 200 வாட் அண்ட் தென் ஃபார் த ஹை பீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த 200 வாட்டில் வந்து ரெண்டுமே 200 வாட்ன்ற கன்வர்ஷன் வந்து நம்ம LEDமே அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஹை பீம் ஃபங்க்ஷனும் ஆகும் அண்ட் தென் லோ பீம் ஃபங்க்ஷனும் ஆகும். ஏன்னா இல்லை டிஃபால்ட்டாக வரக்கூடிய ஹாலஜன் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 வாட்டுக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஹாலஜன் லைட்ஸ் தான் இதில் டிஃபால்ட்டாக கொடுப்பாங்க. அது பர்டிகுலர் இந்த வண்டிக்கு வந்து மோர் தென் சஃபிஷியண்டாக இருக்காது. நீங்கள் ஹைவே டிரைவிங் அந்த மாதிரி போகும்போது நம்ம வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் LED அப்கிரேட் பண்ணியிருக்கிறது மூலமா உங்களுக்கான டிரைவிங் கான்ஃபிடென்ட்டுமே சரி உங்களுக்கான ரோட் விசிபிலிட்டியுமே சரி ரொம்பவே ஒரு இம்ப்ரூவைஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ரியர் ரிஃப்ளெக்டர் லைட் இது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் டம்மியாக வரும். ஸோ அதை நம்ம ஸ்வாப் ஓவர் பண்ணிட்டு அதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி இந்த பம்பரில் வரக்கூடிய ரிஃப்ளெக்டர் லைட்டாக வந்து நம்ம ரீப்ளேஸ்மே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் ஃபங்க்ஷனுமே ஆகும். வைல் இங்கே வந்து இண்டிகேட் ஆகும்போது உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் லைட்டுமே வந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி வந்து டிரைவும் ஆகும். அண்ட் தென் ரியர் புல்கார்டு. ஸோ இதுவுமே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டீலுக்கு மேலே பவுடர் கோட் பண்ணி எம்டெக் அப்படின்ற ஒரு பிராண்டில் வரக்கூடிய கிரெட்டா ஸ்பெசிஃபைட் ரியர் பம்பர் தான் இந்த வண்டியில் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். மோரலஸ் இது அப்டேட் பண்ணதுக்கான ரீசன் எல்லாருக்கும் மேண்டேட்டரியாக தெரியும். ரியர் ப்ரொடெக்ஷனுக்காக வந்து நம்ம இந்த ரியர் கார்டு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு ஃபைன் ஃபினிஷ்டாகவும் இருக்கும். ஸோ கம்ப்ளீட் பவுடர் கோட்டட். அண்ட் தென் இந்த கிரெட்டாவோட எம்ப்ளம் வந்து யூஸ்வலாக வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்டிக்கர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது வந்து பம்பரில் மட்டும் ஒரு எம்போஸ்டு டைப் ஆஃப் லெட்டர்ஸில் வந்து இந்த கிரெட்டான்ற பேஜிங்குமே வரும். ஸோ இது காமன் ஃபார் ஆல் கார். ஸோ மோர் ஆர்லெஸ் எல்லா காருக்குமே இப்படி தான் வரும். அண்ட் தென் ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சருக்காக இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூஃப் ரைல்ஸ் ஸோ அதுவுமே வந்து இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரூஃப் ரைல்ஸ் அப்டேட் பண்ணதுக்கான ரீசன் ஒன்லி ஃபார் ஏரோடைனமிக் பர்ஃபார்மன்ஸ்க்காக. ஸோ இது SXOல டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. பட் வேரியன்ட்ல இது வராது. சேம் ரூஃப் ரைல்ஸுமே அந்த OEMல வர மாதிரி அந்த ரூஃப் ரைல்ஸுமே வந்து இதில் நம்ம ரீப்ளேஸ்மே வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்ட் அக்வாஸ்டிக் ஸோ டேம்பிங்மே இந்த வண்டியில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 4 டோர்ஸ்க்கான டேம்பிங் வந்து ஆட்டோஃபண்ட் அப்படின்ற பிராண்டில் நம்ம 4 டோருக்கான டேம்பிங்மே இதில் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து டேம்பிங் பண்ணலை, இதில் வந்து நம்ம டேம்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டேம்பிங் பண்ணுறதுக்கு ஒன்று டிஃபரெண்ட். ஸோ உங்களுக்கு பாடியோட கிரிட்டுமே சரி உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவைஸ் இருக்கும். அண்ட் தென் உள்ளே இருக்கக்கூடிய அவுட் சைட் நாய்ஸ் ஸோ இதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். அண்ட் தென் வைப்ரேஷன் கண்ட்ரோல் ஸோ அதை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு நல்லா பெட்டராக இருக்கும். அண்ட் தென் உள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆடியோ வந்து அக்வாஸ்டிக் சரௌண்டிங்கோட ஒரு நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக டேம்பிங்ன்ற ஒரு விஷயம் மோஸ்ட் ஆஃப் எல்லா வண்டிக்குமே தேவைப்படும். ஸோ அதனால இந்த வண்டியில் வந்து நம்ம டேம்பிங்ன்ற ஒரு ப்ராசஸ்மே இந்த வண்டியில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் வந்து நம்ம டோர் வைசர் வித் கம்ஸ் சில்வர் லைனோட வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம டோர் வைசருமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ டோர் வைசர் அப்டேட் பண்ணுறது மூலமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வயல் பார்க் பண்ணுறப்ப கண்ணாடி ஒரு 2 இன்ச்சஸ் இறக்கி வச்சுக்கலாம். ஸோ உள்ள ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். அண்ட் தென் ரெய்னி டைமில் நம்ம டிரைவ் பண்ணும்போது அகைன் சேம் கண்ணாடி ஒரு 2 இன்ச் இறக்கி வச்சுக்கும் போது உங்களுக்கு ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் அண்ட் சைட் கிளாஸில் வந்து இந்த மிஸ்ட் ஃபார்ம் ஆகிற இது வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டோருக்கான டோர் வைசர்ஸ்மே இந்த வண்டியில் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெகுலர் ஹேண்டில்ஸ் வருது. ஸோ இதில் வந்து ரொம்ப க்ரோம் ஐட்டம் ஆட் பண்ணாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோன் ஹேண்டில்ஸ் ஸோ இதுவுமே வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த லுக் வைஸுமே சரி இன்னும் பார்க்க கொஞ்சம் கேட்சியாக இருக்கணுன்றதுக்காக இதில் வந்து நம்ம வந்து ஒரு க்ரோம் ஹேண்டில் ஸோ இதுவுமே வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணுறோம். SXO கன்வர்ஷன் தான் சொல்லணும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இதில் அத்தனையுமே வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸப்ட் அலாய்ஸ் அது மட்டும் பண்ண கிடையாது. இந்த மாதிரி கிரெட்டா ரெக்வயர்மெண்ட்ஸ் கிரெட்டாக்குன்னு ஸ்பெசிஃபைடாக ஆக்சரிஸ் இன்ஸ்டால் பண்ணணுன்ற கஸ்டமர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கிரெட்டாக்கும் ஏதாவது ஆக்சரிஸ் ஆட் ஆன் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபைடான ஆக்சரிஸாக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க பையில் DM பண்ணுங்கள்.